அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தார்னா, அவர் ஒரு 60-65% மார்க் எடுத்திருக்கிறாரு, ஒரு இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து ஒரு 130 அரவுண்ட் இருக்குது, அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கவலையும் படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான கோர்ஸ் எடுத்து உங்கள் பிள்ளையை படிக்க வைங்க. அந்த பிள்ளைக்கு இலக்கு நிர்ணயித்து கொடுங்க. என்ன இலக்கு நிர்ணயித்து கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் உருவாகக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்குமான மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருளை நீ ஆராய்ச்சி பண்ணு. அது எங்கேருந்து துவங்குறது அப்படின்னா, எம்எஸ்சி ஜியாலஜி திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஜியாலஜி நிலவியல்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பு 5 வருஷ படிப்பு. அதை எடுத்து படிக்க வச்சோம். சில யூனிவர்சிட்டியில் அது 3 வருஷ கோர்ஸும் இருக்குது, சரியா? ஆனால் அந்த 5 வருஷ கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சு அதில் ஒரு 80-85% அவர் நல்லா பண்ணார், அவருடைய ஆவரேஜ் மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிஹெச்டி வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸும் இன்றைக்கி அதிகமான ஸ்டைஃபன் கொடுத்து மாணவர்கள் எடுக்கிறதுக்கு தயாராக வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைய உலகத்துக்கு அதுதான் தேவை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த மொபைல் ஃபோனு, நீங்கள் பார்த்துட்டு இருக்க மொபைல் ஃபோனு, அதே மாதிரி லேப்டாப்பு, இன்னும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கி மிலிட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸு, ரடாரு, சேட்டலைட்டு, இது எல்லாம் மிசைல்ஸு, எல்லா எலக்ட்ரானிக், அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தயார் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் தயார் பண்ணுறதுக்கு மூலப்பொருள் இருந்தால் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் பூமியில் ஒளிச்சு வச்சுருக்கான். சில மிக முக்கியமான கற்கள் இருக்குது. அந்த கல்லுலேருந்து எடுத்து பவுடர் பண்ணதை வச்சு தான் மேக்னெட் தயார் பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய அரசியலே அதை சுற்றி தான் வந்து பின்னப்பட்டிருக்குது. அதனால் அதில் வந்து ஒரு ஆராய்ச்சியாளனா, அந்த மினரல்ஸை கையாளக்கூடியவனா, அதை ரிஃபைன் பண்ணக்கூடியவனா, அதை ப்ராடக்டாக மாற்றக்கூடியவனா, அதை எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாற்றக்கூடியவனா உங்கள் பிள்ளையை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய அசெட் அவர் தான், இந்த நாட்டினுடைய அசெட் அவர் தான். அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் தேவை. அதனால தான் உலக நாடுகள் எல்லாம் அதுக்கு அதிகமாக நிதி கொடுக்கறதுக்கு, யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபுல் ஃபண்ட் பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜிசிசியில், கல்ஃப் கண்ட்ரீஸில் 6 அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸும் இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்களை எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பிள்ளைய 5 வருஷம் திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ரொம்ப கம்மியான காசு, ஒரு வருஷத்துக்கு 20-25 ரூபா தான் வரும், அதில் சேர்த்து விட்டு முறையாக நீங்கள் படிக்க வச்சு கொஞ்சம் ஆர்வப்படுத்துறீங்கன்னா போதும். நீங்கள் சேர்த்து விட்டுட்டு அப்ளிகேஷன் போட்டு சேர்த்து விட்டுட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, நான் கீழே கொடுத்துருக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அவரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கத்தின் சார்பாக அவரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ரிசர்ச் நோக்கி எப்படி போகிறது, அதுக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் தயார் பண்ணி எடுக்கிறோம். அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் அரபு நாடுகளுக்கு சும்மா போயெல்லாம் புண்ணியம் கிடையாது. இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள்லாம் தேவை. அது மட்டுமல்ல, அவர் அந்த ஜியாலஜி படித்து வந்தார், கிரிட்டிக்கல் மினரல்ஸை ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய தொழில்களை உருவாக்க முடியும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம சின்ன சின்ன கண்ணாடி கடை, பிரியாணி கடை, மளிகை கடை, இரும்பு கடை அப்படின்னு சொல்லி இந்த பொருளையே கையாட்டுக்கிட்டு இருக்குது? ட்ரோன்ஸை தயாரிக்க வேணாமா, சேட்டலைட்டை தயாரிக்க வேணாமா, ரடாரை தயாரிக்க வேணாமா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை தயாரிக்க வேணாமா, பேட்டரிஸை தயாரிக்க வேணாமா, செல்ஃபோனை தயாரிக்க வேணாமா, அதை வியாபாரம் பண்ண வேணாமா? இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது எது? கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அதில் யாரால் ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஜியாலஜி படித்தவங்களால. எம்எஸ்சி ஜியாலஜி ஆண் பிள்ளைகளுக்கு எம்எஸ்சி ஜியாலஜி இப்போவே உடனே அந்த அட்மிஷன் நடந்துட்டுருக்கு. இமிடியேட்டாக வந்துட்டு உங்கள் பிள்ளையை நீங்கள் சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டுட்டு இந்த நம்பரில் வந்து நான் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மெசேஜ் போடுங்க. அதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் உங்கள் ஊர்லேருந்து, குறிப்பாக வந்துட்டு 7 மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, அதே மாதிரி இந்த பக்கம் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இது அதிகமாக ஏன்னா அந்த மாவட்டங்களில் தான் பூமிக்குள்ள நிறைய இந்த மாதிரியான மினரல்ஸ் புதஞ்சு இருக்குது. அவங்க படித்தாங்க அப்படின்னு சொன்னால் மகத்தான சாதனையாளர்களாக உருவாகி வருவாங்க. இதுதான் நவீன காலத்தினுடைய பொருளாதாரத்தை கொண்டுட்டு வரும். சும்மா 1000-லயும் லட்சத்துலையும் எப்படி சம்பாரிச்சிட்டு இருக்குது? மில்லியன்ஸில், பில்லியன்ஸில், யூரோஸில், டாலர்ஸில், சர்வதேச அளவில் போகணும். ஆர்வத்தை ஏற்படுத்துங்க பிள்ளைகளுக்கு. இது இபாதத்து. அல்லாஹ் பூமி கீழே எதை படைச்சிருக்கிறான், அதனுடைய தன்மைகள் என்னங்கிறது அறியறது இருக்கு பாருங்க, அது இபாதத்து, வழிபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.